ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. சமீபகாலமாக இந்த தெருநாய் பிரச்சனை அப்படிங்கிறது மனிதர்களுடைய வசிப்பிடம் வந்து காட்டு நோக்கி போய்கிட்டே இருக்குது. காட்டு அடித்து அவன் ஊருக்குள்ளே வந்துடுறான். அப்போ அது வந்து என்ன பண்ணுறது, அது ஊருக்குள்ளே தெருநாய்கள் வந்துடுது. இந்த தெருநாய்களால் முதலில் பாதிக்கப்படுவது அப்பாவி தெருவோரத்தில் வசிக்கக்கூடிய மக்கள். ரொம்ப தெருநாய்கள் மீது அக்கறை கூட கொண்டவங்க வந்து வீட்டுக்கு நாய் எடுத்து போய் வளங்களேன், நீங்கள் அதை பராமரிக்கலாம்ல, இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க, அந்த நாய் மேலே இவ்வளோ கரிசனம் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஆளுக்கு நாயை பிடிச்சி வீட்டில் வளங்க அப்படின்னு கேட்டார். அதை தான் பார்த்தேன். கோபிநாத் கேட்டது எல்லாமே பெரும்பாலான தமிழ்நாட்டின் மக்களினுடைய ஒரு குரலாக தான் கோபிநாத் பேசினார். கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய்க்கு இது சம்பந்தமான மெடிசன் விற்கிதுங்கிறாங்க. அப்போ இவர்களுடைய நோக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயமா தான் இருக்கு. மறைமுகமாக அவங்க இதுக்கெல்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்றதான் பார்க்க வேண்டியது. அதே மாதிரி விலங்குகளை பொறுத்த வரைக்கும் வேட்டையாடுறதுக்காக பயன்படுத்தணும், அதே நேரத்தில் வந்து காவலுக்கு பயன்படுத்தணும். இப்போ வெளிநாட்டு ஒரு நாயை கொண்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்த அடிக்கிற வெயிலில், சென்னை வெயிலில் போட்டு கட்டி வச்சிங்கன்னா அது எப்படி? லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில ஜேர்னலிஸ்ட் சுபேர் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நம்மளோட நிறைய டிவி ஷோ பார்த்துருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நீயா நானா அப்போதைக்கு சமூகத்துல என்னெல்லாம் பிரச்சனை நடக்குதோ இல்லை எதை பத்தி எல்லாம் பேசணும்னு நினைக்குதோ அதை வந்து சிம்பிளா மக்களுக்கு புரியுற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நாய்களை சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம நாட்டுல போயிட்டு இருக்கு, நாடு முழுக்க அது வந்து போயிட்டு இருக்கணும் போது அதை குறித்து பேசுனாங்க. நாய்களுக்காக பிராணிகளை வச்சிருக்கணும், இல்லை நாய்களை வந்து பிடிக்கக்கூடாதுன்னு ஆதரிக்கிறவங்க ஆப்போசிட்ல வந்து அதனால பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை கூப்பிட்டு இருந்தாங்க. நியூஸ் எல்லாம் பார்த்து அந்த ஷோ வந்ததுல இருந்து மிகப்பெரிய ஒரு பூகாரமா வெடிச்சிருக்கு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எங்களை ஷோல வந்து கூப்பிட்டு வேற மாதிரி பேசி, வடவா கோபிலாம் பேசியிருந்தாரு, கூப்பிட்டு வேற விதத்துக்காக கூப்பிட்டாங்க, ஆனா பேசினதே வேற மாதிரி இருந்துச்சு, அன்கட் வெர்ஷன் போடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் ஆதரிச்சும் இருக்காங்க. நீங்க அந்த ஷோ பாத்தீங்களா? பார்த்ததும் உங்களுக்கு எதெல்லாம் வந்து கோவம் வர மாதிரி இருந்துச்சு? ஏன்னா சிலது நான் பார்க்கும் போது இருக்கட்டும், மக்கள் நிறைய பேர் கோவம் வந்துச்சு, உங்களுக்கு எதெல்லாம் அப்படி இருந்துச்சு? இல்ல, கோவம் வந்ததை காட்டிலும் இந்த பிரச்சனை, தெருநாய் பிரச்சனைங்கிறது இந்தியா முழுவதும் இருக்கு. காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கு. இதுல சமீபத்துல உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு ஒன்று இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல 2 பேர் அடங்கிய ஜட்ஜஸ் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. 2 பேர் மாறுபட்ட கருத்தா இருக்கிறதுனால 3 பேர் கொண்ட ஒரு ஜட்ஜஸ் தீர்ப்புக்கு போகுது. 3 பேர் கொண்ட ஜட்ஜஸ் தீர்ப்பு போகிறப்ப 3 பேர் கொண்ட ஜட்ஜஸ் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தீர்ப்பு. அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாய்கள் வந்து இந்த மாதிரி ரேபிஸ் பாதிக்கப்பட்ட நாய்களாக இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு போய் அதுக்கு தடுப்பூசிகள் போட்டு திருப்பி அதே இடத்துல கொண்டு வந்து விட்டுருங்க. இல்லை ரொம்ப நோய் தொற்று பாதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அதை காப்பகத்தில் அடைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தெருவோர நாய்களுக்கு சாப்பாடு போடக்கூடாது, போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஃபைன், 2 லட்ச ரூபா வரைக்கும் ஃபைன். அது மாதிரி தெருவோர நாய்களை பிடிச்சிட்டு போகிறவங்களை நீங்கள் தடுத்தீங்கனாலும் அதுக்கும் உங்கள் மீது சட்டம் பாயும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் நாய் சம்பந்தமான வழக்குகளை பூரா வந்து ஒரே வழக்காக நாங்கள் எடுத்துக்கிறோம், யாரும் இதை பற்றி விசாரிக்க வேண்டாம், இந்த டிராஃப்டவே இந்தியா முழுவதும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. இது நாடு முழுவதும் பிரபலமாக பேசப்பட்டது. சமீப காலமாக இந்த தெருநாய் பிரச்சனை அப்படிங்கிறது மனிதர்களுடைய வசிப்பிடம் வந்து காட்டு நோக்கி போய்கிட்டே இருக்குது. காட்டு அடித்து அவன் ஊருக்குள்ளே வந்துடுறான். அப்போ அது வந்து என்ன பண்ணுறது, அது ஊருக்குள்ளே தெருநாய்கள் வந்துடுது. இந்த தெருநாய்களால் முதலில் பாதிக்கப்படுவது அப்பாவி தெருவோரத்தில் வசிக்கக்கூடிய மக்கள், ஏழை எளிய மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. லக்ஸுரியாக எலைட் பீப்புள்ஸோ பங்களாவிலையோ அப்பார்ட்மெண்ட்ஸ்லையோ வாழ்கிறவங்களுக்கு இது பெரிய பாதிப்பு இல்லை. அப்படி பங்களாவில் வாழக்கூடியவங்க தனியாக நாய் வளர்க்குறதுக்காக ஒரு இடம் வச்சுருக்கிறாங்க, அதை வந்து பார்க்கறதுக்கு ஆள் வச்சுருக்கிறாங்க, அதுக்கு வாரம் டாக்டர்ஸ் போடுறாங்க, அந்த நாய்க்கு நோய் தொற்று ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அது அவங்களோட செல்லப்பிராணி, அவங்க தனிப்பட்ட ப்ரைவேசி. தெருநாய்கள் வந்துன்னா சரியான பராமரிப்பு இல்லாமல் தெருவில் போகிறப்ப ஸ்கூல் பிள்ளைங்க, ரோட்டில் போகிறவங்க, சாமானிய மக்களையும் அது கழித்து வைக்கிது. நிறையா பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு வந்து முறையான இன்ஜெக்ஷன் போடணும், டேப்லெட் கொடுக்கணும், ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இது ரொம்ப முத்திய கண்டிஷனாக இருந்ததுன்னா காப்பகத்தில் அடைக்கணும் அப்படின்றப்ப தான் பிரச்சனை வருது. ஏன்னா தெருநாய்களுக்கு நீங்கள் சாப்பாடு போடாதீங்க. ஒரு இடத்துல போகிறப்ப ஒட்டுமொத்த நாயும் ஒரே இடத்துல வந்து சேர்ந்துருது. அது வேறு இடங்களில் போகிறப்ப மற்ற ஆட்களை வந்து கடிக்குது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. இதை தொடர்ந்து தான் நேற்று நீயா நானாவில் ஒரு டிபேட் ஒன்று நடத்துனாங்க. நீயா நானா பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரச்சனைகளை, சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நேற்று நடந்த விவாதம் 2 கேட்டகரியாக வச்சுருந்தாங்க. அது ஆதரவாளர்கள், அதுக்கு எதிர்ப்பாளர்கள் அப்படிங்கிற மாதிரி 2 கேட்டகரி வச்சுருந்தாங்க. அதில் குறிப்பாக ப்ரொமோவில் ஒரு வீடியோ வந்துச்சு. அந்த ப்ரொமோ வீடியோ தான் அந்த ப்ரோக்ராமுக்கு பயங்கர ஹைட் பண்ணி விடுச்சு. நாய் வந்து எப்படிலாம் கத்தும், பசிச்சா கத்தும், கோவமாக இருந்தால் எப்படி கத்துன்ற மாதிரிலாம் அவங்க
சொல்லி காமிச்சாங்க. அது அவர் நாய்க்கும் அவங்களுக்கும் உள்ள அந்த பாண்டிங், அதை பற்றி வேணும். ஆனால் அவர் இது பேசுறதுன்னா கோபிநாத் பேசினதான் ரொம்ப யதார்த்தமான விஷயம். இதில் பாதிக்கப்படுறது என்னன்னா சாமானிய மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் வந்து ஏன் வந்து இதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? சமீப காலத்துக்கு முன்னாடி ராம்கோபால் வர்மா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். ரொம்ப தெருநாய்கள் மீது அக்கறை கூட கொண்டவங்க வந்து வீட்டுக்கு 2 நாய் எடுத்து போய் வளங்களேன், நீங்கள் அதை பராமரிக்கலாம்ல, இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க, அந்த நாய் மேலே இவ்வளோ கரிசனம் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஆளுக்கு 2 நாயை பிடிச்சி வீட்டில் வளங்க அப்படின்னு கேட்டார். அதை தான் பார்த்தேன். கோபிநாத் கேட்டது எல்லாமே பெரும்பாலான தமிழ்நாட்டின் மக்களினுடைய ஒரு குரலாக தான் கோபிநாத் பேசினார். ஏன்னா நீங்கள் அவ்வளோ பேசுறீங்க, ஒரு மனிதனை கடிக்குது, மனிதனுக்கு கடித்த மனிதனுக்கு நீங்கள் வந்து இதுக்கு பண்ண மாட்டேங்கிறீங்க, ஆனால் வந்து நாய்க்காக நீங்கள் பரிதாபப்படுறீங்க, மனிதனை விட நாய் உங்களுக்கு மேலாக போச்சு அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, தெருநாய் ரோட்டில் இன்னைக்கு எத்தனையோ பேர் வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களாம் ரோட்டில் படுத்துருக்காங்க, அவங்களுக்கு வரக்கூடிய கரிசனம் கூட அவங்களுக்கு நாய்க்கு வரக்கூடிய கரிசனம் கூட அவங்க மேலே வர மாட்டேங்குது அப்படின்னு. இப்போ நாயை பொறுத்த வரைக்கும், திருநாய்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கான உணவையை தேடிக்கிறோம். எங்கேயோ ஒரு இடத்துல 4 இடத்துக்கு போக வரும், தேடிக்கிறோம், யாரோ ஒரு வீட்டில் வச்சுருப்போம், எங்கேயோ போய் சாப்பிட்டுக்கிறோம். ஆனால் எத்தனையோ பேர் தெருவோரம் வந்து உடல்நிலை சரியில்லாமல் சாப்பிடாம அவங்களால வாழ்க்கை முறையை நன்மண்டு போக முடியாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர்களையெல்லாம் நினைத்து இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ எவ்வளோ வேதனைப்பட மாட்டேங்கிறீங்க, எவ்வளோ கோவப்பட மாட்டேங்கிறீங்க கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு இந்தியா முழுவதும் பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான எத்தனையோ பிரச்சனைகள் நடக்குது, அதுக்கெல்லாம் நீங்கள் பொங்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாரு. அவர் கேட்டது எல்லாமே நியாயமான விஷயம்தான். சமீபத்தில் கொல்கத்தாவில் ஒரு பெண் மருத்துவருக்கு பெரிய ஒரு கொடுமை அநீதி நடந்துச்சு. அப்போ நீங்கள் எங்கே போனீங்க? இவ்வளோ பெருசா ஏன் பொங்கலையே? மனிதனை இன்னைக்கு வந்து கொலை பண்ணிட்டு இருக்கான், நீங்கள் ஆணவ படுகொலை நடந்துட்டு இருக்கு, அதுக்கு நீங்கள் பொங்கலையே? ஒரு பையனுடைய வாழ்க்கை போச்சு, அதுக்கு நீங்கள் பொங்கலையே? ஒரு உயிர் போயிருக்கு, ஒரு பையனுடைய ஒரு காதலித்தாங்கிற ஒரே காரணத்திற்காக ஒரு பையன் இன்னைக்கு வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கு. அந்த குடும்பம் இன்னைக்கு வந்து நிராகாரியாக நிற்கிது. 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு பையன், கவின்னு ஒரு பையன், இன்னைக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் பொங்கலையே? ஆணவ படுகொலைக்கெல்லாம் பொங்கலையே? அப்போ நீங்கள் ஒரு 4 அறிவு 3 அறிவு உள்ள வாயில்லா பிராணிக்கு பொங்கக்கூடிய நீங்கள் சக மனிதன் கஷ்டப்பட போகிற பொங்கலையே? இதைத்தான் கேட்குறோம். இதுதான் எல்லாரும் கேட்குறாங்க, இதுதான் எல்லாருடைய கோபமும். இங்க இவ்வளவு பொங்குறவங்க எல்லாத்துக்கும் பொங்கணுமா இல்லையா? கண்டிப்பா. அதுல ஒரு அம்மா வேற சொல்லியிருந்தாங்க, இப்போ ரோட்ல போகும்போது நாய் இடிச்சு வந்து விழறாங்க வண்டியில அப்படின்லாம் சொல்றாங்க. இதே ஒரு குழந்தை வந்து விழுந்தாலுமே அப்படிதானே அப்படின்ற சொல்றதுதான் மிகப்பெரிய ஒரு கோவத்தை உண்டாக்குச்சு. பாக்குறவங்களா இருக்கட்டும், அங்க ஹோஸ்டா இருந்தது கோபி அவர்களுக்குமே அதுதான் கோவத்தமா இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேல்தட்டு மக்களோட ஒரு எண்ணமாவே அது இருக்குது. அது வந்து நான் நாய்களுக்காக கூட பார்ப்பேன், ஆனா மனுஷனுக்கு என்ன நடக்குது அப்படின்றத அது தேவையில்லப்பா, இது வந்து ஒரு எலைட்டான ஒரு விஷயமா பார்க்கப்படுதா அப்படின்றது இருக்கு. இல்ல, எலைட்டுங்கிறது என்னன்னா, நம்ம எலைட்டுங்கிறது அந்த ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கிற வேண்டாங்க. அதை தாண்டி இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய்க்கு இது சம்பந்தமான மெடிசன் விற்கிதுங்கிறாங்க. இந்த ராபிஸ் மெடிசன் வந்து 2 கம்பெனிஸ் தான் போடுறாங்க. நேற்று அந்த நிகழ்ச்சியை ஒருத்தர் பேசியிருப்பாரு. இந்த மெடிசன் வந்து 2 கம்பெனி தான் இந்தியாவில் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. வருஷத்துக்கு 60,000 கோடி ரூபாய் இதுல மட்டும் வந்து இது சம்பந்தமான பிசினஸ் நடக்குது, டிரான்சாக்ஷன் நடக்குது. கடிக்கிறதுனால ஊசி போடுறோம், இதுக்கு தடுப்பூசி போடுறோம் அப்படின்னு இதை சுத்தி வந்து 60,000 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் நடக்குது. 2 பேர் தான் அதை பண்றாங்கிறாங்க. அப்ப இவர்களுடைய நோக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயமா தான் இருக்கு. மறைமுகமா அவங்க இதுக்கெல்லாம் அவங்க சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்றதான் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப நீங்க நாய் மேல் வந்து இப்ப ஒவ்வொரு மனித உயிரினங்களுக்கும் ஒரு வாழ்வியல் இடம் இயற்கையாவே இருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு நல்ல நமக்கு வந்து ஒரு செல்லப்பிராணியா ஒரு பையன் எடுத்துட்டு போய் வீட்டில் வளர்க்குறேன்னு கட்டி வச்சு சோத்தை போட்டு வளர்க்க முடியுமா? நீங்க சுதந்திரமா விட்டா தான் அவன் அந்த மனிதன் வாழக்கூடிய இடத்துல மனிதன் வாழ்வான். இப்போ நீங்க அது சுதந்திரத்தையே நீங்க பறிக்கிறீங்களா? அப்படி பார்த்தா அதுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை முறை இருக்குல்ல. ஒரு நாயை எடுத்துங்க, அது என்ன வெரைட்டி நாயா இருக்கட்டும், எவ்வளவு காஸ்ட்லி நாயா இருக்கட்டும், அது நாய் தானே. அதை நீங்க அதோட இனத்தோட வாழ விடணும்ல. அதுக்கு ஒரு ஜோடி இருக்கும், அதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும், அது நினைச்ச நேரத்தில் தூங்கும், நினைச்ச நேரத்தில் எந்திரிக்கும், நினைச்சதை சாப்பிடும், அதுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குல்ல. அதுவே ஒரு வன்முறை தானே. ஆமா, அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்றது அதெல்லாம் பண்றீங்க. நீங்க அவங்க கேட்டுச்சா நாய் வந்து? இல்ல நான் கேட்கிறேன், உங்களை கூட்டு போய் வளர்ப்பு பிராணியை வளர்த்தீங்கன்னா என்ன செய்வீங்க? உங்களுக்கு எல்லாமே தர்றேன், உங்களுக்கு எல்லாம் வேணுங்க, சாப்பாடு தர்றேன், எல்லாம் ட்ரெஸ் பண்றேன், எல்லாம் பண்றேன், ஒரு ரூம்ல போட்டு வச்சு சும்மா இருப்பீங்களா? அதுக்குன்னு ஒரு வாழ்வியல் இருக்கு, வாழ்வியல் முறை இருக்கு, வாழ்வியல் இடம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு துணை இருக்கு. அதவே நீங்க முதல்ல அதுவே ஒரு நீங்க தப்பான விஷயமாச்சே. நீங்க அதனுடைய அந்த வாழ்க்கையை நீங்க வந்து முடக்கில போட்டு வச்சிருக்கீங்க. சுதந்திரமா இருக்குமா அந்த நாயே? அதுவே தப்பு. இந்த டொமஸ்டிக் அனிமல்ஸ்ங்கிறது வந்து அதை நீங்க எப்படி நீங்க டொமஸ்டிக்ல கொண்டு வைப்பீங்க? அனிமல் எப்படி டொமஸ்டிக் ஆகும்? அனிமல்னா காட்டுக்குள்ள தான் இருக்கும்,
நீங்க டொமஸ்டிக் நீங்க அதை கொண்டு வைக்கிறீங்க. அது பிறகு நாய் நம்ம கூட இருந்துச்சுல்ல, மனிதனுக்கு வந்து வேட்டையாடுறது. எதுக்காக பயன்படுத்தப்பட்டதுன்னா வேட்டைக்காக பயன்படுத்தப்பட்டது, காவலுக்காக பயன்படுத்தப்பட்டது. அது அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய காட்டுல வந்து நம்ம திறந்து விட்டுருப்பாங்க. அது வேணுங்கிற இடத்துல போகும் வரும், வேணுங்கிற இடத்துல தூங்கும். அது ஒரு கூடு வச்சிருப்பாங்க, நைட்டில் காலையில் அடைச்சி வச்சிருப்பாங்க, நைட் நேரத்தில் திறந்து விடுவாங்க. அது வேணுங்கிற சாப்பாடு, அது ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள சுதந்திரமா இருக்கும். வேட்டைக்காகவும் காவலுக்காகவும் நாய் காலங்காலமாக நம்ம ஆதி காலத்துல இருந்து பயன்படுத்தப்பட்டது. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போட்டு கட்டி வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் வந்து குடும்பப்படுத்திங்கன்னா இதுக்கு நீங்கள் அதுக்கு மேலே வைக்கக்கூடிய பாசமா அது? நீங்கள் அது குழந்தைய எடுத்து வளர்த்துட்டு போங்க. யார் வேணாண்டா அவங்கள? எத்தனையோ குழந்தைகள் தாய் தாப்பன் இல்லாத குழந்தைகள் இருக்கு, அதை எடுத்து வளர்த்துட்டு போங்களேன், ஒரு புண்ணியமாவது கிடைக்கும். அப்ப இதுவே வந்து நடைமுறைக்கு ஒத்துப்போகாத ஒரு விஷயம் அது. ஓகே ஓகே சார். இந்த நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இது குறித்து நிறைய பேர் சமூக வலைதளத்திலயும் பேசியிருந்தாங்க. அதுல வந்து ஒரு டைரக்டர் சொல்லியிருந்தாரு, நம்ம பேசின இதுதான், ஊர்ல வந்து நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான வன்முறை அவ்வளோ நடக்குது, குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை அவ்வளோ நடக்குது, அதெல்லாம் விட்டுட்டு நாய்க்காக மட்டும் ஏன் வந்து இவ்வளோ அதை வந்து எடுத்துட்டு போய் அடைக்கணும் அப்படின்லாம் ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மனிதனுக்கான இடத்துக்காக அவங்க இறங்கி வந்து போராடினாங்களா அப்படின்றது இருக்குல்ல, அது இங்க சுத்தமா இல்லை. இது முழுக்க முழுக்க மேல்தட்டு இடமா இருக்குது. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் நாய்கள் எதுவும் வேண்டாம், வெளிநாட்டு நாய்களை வந்து இங்க கொண்டு வரதுக்காகவும் செல்ல பிராணிகளை எல்லாருமே அப்படி வச்சு வளர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இதுவும் நடத்தப்படுது அப்படின்றது. இது ஒரு ஸ்டேட்டஸாகவும் பாக்குறாங்க. எங்க வீட்டுல எங்க வீட்டுல அந்த நாய் வச்சிருக்கேன், அந்த கண்ட்ரி நாய் வச்சிருக்கேன், எனக்கு அதுக்கு இன்னும் பேர்லாம் கூட வச்சிருக்காங்க. ஒரு நாய்க்கினுடைய அந்த இதெல்லாம், அந்த நாய் வச்சிருக்கேன், எங்க நாய் வந்து இவ்வளவு ரூபா செலவாகும், புதுசா வேற ஒரு பிரீடா உருவாக்கிருக்காங்க, அது மிக்ஸ் பண்ணிலாம் உருவாக்கிருக்காங்க, அதை நான் வந்து இவ்வளவு லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அது சில பேருடைய ஹாபிஸ். அதை நம்ம வந்து சில பேர் வந்து புறா வளர்க்குறாங்க, சில பேர் பூனை வளர்க்குறாங்கன்ற மாதிரி சில பேருடைய பெர்சனல் ஹாபிஸ். அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், அது தவறு கிடையாது. ஆனா அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம். வெளிநாட்டுல இருந்து ஒரு நாயை கொண்டு வந்து இங்க வளர்க்குறீங்கன்னா அது அந்த சூழ்நிலையில பிறந்திருக்கும், அந்த சூழ்நிலையில வளர்ந்துருக்கும், அந்த வெதர் கண்டிஷன்ல அது இருக்கும். அதை கொண்டு வந்து போட்டிங்கன்னா, ஒரு மீனை கொண்டு வந்து நம்ம தண்ணியில் போட்டால் அது எவ்வளோ துடிக்கும். அதே மாதிரி விலங்குகளை பொறுத்த வரைக்கும் வேட்டையாடுறதுக்காக பயன்படுத்தணும், அதே நேரத்தில் வந்து காவலுக்கு பயன்படுத்தணும். இப்போ வெளிநாட்டு ஒரு நாயை கொண்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்த அடிக்கிற வெயிலில், சென்னை வெயிலில் போட்டு கட்டி வச்சிங்கன்னா அது எப்படி போகும்? அதுக்காக ஒரு தனியாக ஏசி அதில் போட்டால் அது அவங்க இருக்கிறாங்க பண்ணுறாங்க, அது அவங்களுடைய பர்சனல், அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் பர்சனல். ஆனால் இந்த பிரச்சனை அந்த நாய்க்கு தான் பிரச்சனை. நாய் மனுஷனுக்கு பிரச்சனை இல்லை, நாய்க்கே பிரச்சனை. அதுவே நீங்க துன்பப்படுத்துறீங்க, அதை சுதந்திரமா வாழ விட மாட்டேங்கிறீங்க. நீங்க அவுத்து விடுங்க, அது எவ்வளவு ஜாலியா போகுதுன்னு பார்ப்போம். நீங்க நாயை கூட்டு போறப்ப அவுத்து மட்டும் விட்டு பாருங்க, அங்க போய் பார்க்கும், இங்கே போய் பார்க்கும், அது எவ்வளவு சந்தோஷமா சுதந்திரமா போகும். அப்படி விட்டுருங்களேன். நீங்க ஏன் அதை போட்டு அடைச்சு வச்சிருக்கீங்க கூண்டுக்குள்ள? அதான் வாக்கிங் கூட்டு போறாங்களே, காலையில் ஜாக்காம வாக்கிங், அதெல்லாம் சுகரா இருக்கிறதுக்கு நாயை வச்சு இவங்க பண்ற அட்ராசிட்டி வந்து பெரும்பாடாக தான் இருக்குது. ஓகே ஓகே சார். இன்னொரு விஷயம் இதில் என்ன பேசப்படுதுன்னா, மேல்தட்டு மக்கள் இருக்கிற இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா தெருநாய்க்கள் வந்து குறைவாக இருக்குது, அது அவங்க வந்து காசு கொடுத்து அதை வந்து ரீலொகேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. அப்போ எல்லா தெருநாய்க்களும் வந்து பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள் வாழ்கிற இடமா இருக்கட்டும், லோ மிடில் கிளாஸ் வாழ்கிற இடமா இருக்கட்டும், அங்கே கூட்டு வந்து விடப்படுது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு சார்பில் இருந்து இல்லைன்னா வந்து மாநகராட்சி சார்பில் இருந்து ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கல. இதுக்கு என்ன பண்ண முடியும் சார்? இதுவும் பேசப்படுது இல்லை? சட்ட ரீதியாகவே ஒரு ஊருக்குள்ள நாய்களோ பன்றிகளோ பெருசாகிடுச்சு அப்படின்னா அதை பிடித்துக் கொள்வதற்கு, அதை கொண்டு போய் காப்பகத்தில் அடைப்பதற்கு வேற இடங்களை மாற்றி வைக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு. அது காலங்காலமா நாய் பிடிக்கிற வண்டின்னு ஒன்று இருக்கும், அதை கொண்டு போய் பிடிச்சிட்டு போய் வேற இடத்துல விடுவாங்க, காப்பகத்தில் விடுவாங்க. கூட்டமாக ஒரு இடத்துல இருக்கிறப்ப அது ரொம்ப அக்ரெசிவா இருக்குங்கிறதுக்காக வேற இடங்கள்ல கொண்டு விடுவாங்க. இது காலங்காலமா இருக்கிறது தான். அதைத்தான் இப்போ இவங்க வந்து இது பண்றாங்க. நீங்க ஏன் பண்றீங்க, பிடிச்சி போறீங்க, நான் டெய்லி சாப்பாடு போடுற அதை வந்து நான் நீங்கள் பார்க்க முடியல, என் ஜிம்மியை நான் பார்க்க முடியல, என் ரம்மியை பார்க்க முடியலன்றதான் அவங்களுக்கோ. இது என்ன சொன்னா, அப்படி ரொம்ப நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா ஆளுக்கு ஒன்று எடுத்து வீட்டில் வழங்குன்றேன், அது நீங்கள் உள்ள விடுவீங்களா? நீங்கள் வளர்க்குற காஸ்ட்லி நாயை வந்து உங்கள் பெட்டில் படுக்க வச்சுக்கிறீங்க, தெருநாயை நீங்கள் உள்ள விடுவீங்களா? அந்த வீட்டுக்கு சாப்பாடு போடுறதோட நிப்பாட்டுறீங்க. அப்போ அதுலேயே உங்களுடைய பார்ஷியாலிட்டி தெரியுதுல்ல, அதுக்கு மேலே வைக்கக்கூடியது காரணம் அது நீங்கள். இப்போ அதுலேயும் நம்ம வித்தியாசத்தை பார்க்கணும். இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்டேட்டஸாக வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டில் 4 கார் இருக்குது, 2 பைக் இருக்குது, 2 நாய் இருக்குது, அதை வந்து அவங்க ஒரு ஸ்டேட்டஸாக பார்க்குறாங்க. ஓகே ஓகே. இப்போ அந்த நிகழ்ச்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அதில் வந்து பேசுனாங்களோ, ஆதரவாக பேசினா அவங்க எல்லாருமே அந்த நிகழ்ச்சி மேலே ஒரு கோவமாக இருக்காங்க. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நீ என்னன்னா மக்களுக்கு எந்த விஷயங்கள் தேவைப்படுதோ, சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் எதை கரெக்டாக நோட்டீஸ் பண்ணுமோ அதை பேசிட்டு வருது. இந்த மாதிரி பேசுறது வந்து மக்களுக்கு ஒரு அவேர்னஸ். ஏன்னா இது வரைக்கும் நிறைய பேர் பார்த்தல என்னன்னா நாய்கள் வந்து இருக்கட்டும் அப்படின்னா
யாருக்கெல்லாம் அந்த பிரச்சனை நடக்கலையோ அவங்க எல்லாருமே அதை தான் யோசிச்சிருப்பாங்க. ஆனா இந்த ஷோக்கு அப்புறமா தான் நிறைய பேருக்கு தெரிய வருது, நம்மளுக்கு அந்த பிரச்சனை வரலனாலும் நம்ம வீட்டுக்கிட்ட நாய் சுத்திட்டு இருக்கு, என்னைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு உணர்வே வருது. இந்த ஷோ மூலமா இது பேசுறது வந்து மக்களுக்கு எவ்வளவு இதா ஒரு அவேர்னஸா போய் இல்ல சேரும். இது ஒரு உண்மையான சம்பவம். போன வாரம் என்னுடைய ரொம்ப நெருங்கிய உறவினர் ஒருத்தர் காரைக்குடி பக்கத்துல அவர் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு அவர் பைக்ல போறப்ப தெருநாய் கடிச்சு காலில் காயமாயிருச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு காலைல 6 மணிக்கு. ஒரு பெரும் கூட்டம் கியூ நின்றுருக்கு இந்த மாதிரி நாய்க்கடி ஊசிக்கா. ஸ்டில் அவர் இப்ப இருக்கிறார். தேவைப்பட்டா அவருடைய வீடியோ கூட நம்ம எடுத்து போடலாம். எவ்வளவு பாதிப்புகள் இருக்கு. இதை பத்தி எல்லாம் அவங்க வந்து ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு என்ன பண்றாங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்காங்க. இவ்வளவு நாளைக்கு சாப்பிடக்கூடாது, ஒரு 4 இன்ஜெக்ஷன் போடணும். அவருக்கு ரொம்ப பயந்து போயிருக்காரு. என்ன சொல்றாங்க டாக்டர்ஸ் அட்வைஸ் டாக்டர்ஸ் டிஸ்கஸ் பண்றப்ப இதனுடைய வீரியம் ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப மோசமான கண்டிஷன்ஸ்க்குலாம் போயிடுவாங்க. நம்ம வீடியோலாம் பார்க்குறோம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கொடூரமான மனிதர்களாக மாறிடுறாங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருதுலாம் சொல்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியாக தான் நேற்று நடத்திருக்காங்க. நாய்கள் இருக்கிற இடத்துல ஜாக்கிரதையாக இருந்துங்க. ஆனால் இதை வந்து என்ன செய்யறாங்கன்னா வேறு நோக்கத்தில் கொண்டு போகிறாங்க. இதை வந்து நீங்கள் வந்து முழுக்க எங்களுக்கு டார்கெட் பண்ணி தான் பண்ணுறீங்க. அது 2 தரப்பு பேச்சையும் பேசினாங்க. நீயா நானா ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் எடுத்துட்டு தான் அதை எடிட் பண்ணி முக்கியமான போர்ஷன் அது இதில் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் அதை மட்டும் போடுவாங்க. ஆனால் இவங்களும் சொல்கிறாங்கன்னா 4 மணி நேரம் எடுத்துட்டு எங்களை வந்து அவங்களுடைய வேற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ அவங்க தரப்பு விளக்கத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்களே. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க ஸ்டாண்டை மாற்றலையில. அவங்க தரப்பு விளக்கத்தை சொல்கிறாங்க, ஆனால் ஸ்டாண்டை மாற்றலையில நீங்கள். அப்போ நீங்கள் அதே ஸ்டாண்டில் தானே பேசியிருக்கீங்க. நம்ம அப்படித்தான் அதை எடுத்துக்கணும். நிகழ்ச்சி சார்பாக இருக்கட்டும் இல்லைனா இந்த இஷ்யூ பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசணும். அடுத்து இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் சார். ரொம்ப நன்றி.